இது நம்ம ஃபேமிலி. வருண் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் டாக்டர் ஐஸ்வர்யா கே கணேஷ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஷ்வா இஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டாடா மூவி மூலமா ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸ் அவர்களுக்கு மேரேஜ் ஆக போற நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு வருது. மஞ்சுமல் பாய்ஸ் மூவில நடிச்ச தீபக் பரமல் அவர்களோட தான் இவங்களுடைய மேரேஜ் நடக்க போகுது. மேரேஜ்க்கு முன்னாடி நடக்கிற ஹல்தி சங்கீத் ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அபர்ணா தாஸ் அவர்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸ் அவர்கள் தமிழ்ல பீஸ்ட் மூவி மூலமா அறிமுகமானாங்க. சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் நிறைய பேர் மனசுல இடம் பிடிச்சாங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஆக்டர் கவின் அவர்களோட சேர்ந்து டாடா மூவில ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. இந்த மூவி அபர்ணா தாஸ் அவர்களுடைய கெரியருக்கே ப்ளூமிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்பவே யதார்த்தமான நடிப்புலையும் டாடா மூவியோட சக்சஸ்லையும் அபர்ணா தாஸ் அவர்களுக்கு பாராட்டுகளை பெற்று கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே அபர்ணா தாஸ் அவர்கள் 2018ல மலையாளம்ல வந்த ஞான் பிரகாஷன் மூவி மூலமா சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மலையாளத்திலே மனோகரம் மூவில அபர்ணா தாஸ் அவர்களும் தீபக் பரமல் அவர்களும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அபர்ணா தாஸ் அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் மேரேஜ் நடக்க போறதா கொஞ்ச நாளாவே பேசப்பட்டுட்டு வந்தது. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா அபர்ணா தாஸ் அவர்களே அவங்களுடைய ஹல்தி ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய மேரேஜ் கேரளால உள்ள வடக்கஞ்சேரியில ரெண்டு பேருடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் முன்னிலையில் நடக்க போகுது. மேரேஜுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனான ஹல்தி சங்கீத் ஃபங்க்ஷன்ல அபர்ணா தாஸ் அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ண போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸ் அவர்களுக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்ட உடனே நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அண்ட் நீங்க இவங்களுடைய மேரேஜுக்கு விஷ் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல விஷ் பண்ணிட்டு லிட்டில் டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை டிங்கி அடிச்சிருங்க. இப்போ இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஓகே, ஒரு லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. அபர்ணா அவர்களே இல்லைங்க, இப்போ எனக்கு இருக்க மொத்த லவ்வையும் இந்த பூ மேலே நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து வாங்கி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், தூக்கி போடலாம், கீழே போட்டு மிச்சிடலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ இப்படி தான் இருக்கும் என் ப்ரொபோசல். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. வாழ்க்கையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை மீறி இந்த பூவை நீங்கள் வாங்கினீங்கன்னா கட்டை வச்சுக்கலாமா வச்சுக்கலாமா ஏங்க அதெல்லாம் வராதுங்க, எனக்கு புரியலையே. ரொம்ப டிஃபரெண்ட் டாஸ்கா கொடுக்கணும். அப்ப நான் லைட்டா ஃபீல் பண்ணனால தான் எனக்கு தோணுச்சு, சரி லைட்டா கொடுத்து பாப்போம். நல்லா ஃபீல் பண்ணல. ஐயோ இன்னும் ஃபீல் பண்ணல. தப்பான ஆளை அப்ப நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப அவங்க ப்ரோபோஸ் பண்ற மாதிரி யாராவது ரெடி பண்ணி நீங்க கூட்டி வரீங்க. கரெக்ட்டா? இல்ல கரெக்ட் இல்ல. அப்புறம் ஏங்க இதுக்கும் இப்படிங்கறீங்க அதுக்கும் அப்படிங்கறீங்க? அப்பனா அப்புறம் அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுவாங்க. எனக்கு புரியல, செகண்ட் சொன்னது புரியல. என்ன சொன்ன நீ? அதெல்லாம் திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சரி என்ன இப்ப என்ன லவ் யூவா நாட் லவ் யூவா? லவ் யூ தான். அப்படியே அவ்வளவுதான் நினைச்சீங்க. இவ்வளவுதான். சூப்பர் ப்ரோபோசல், ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி. இதுவே ரொம்ப ஸ்வீட். ஃப்ளவர்லாம் கொடுக்கிறது ரொம்ப ஸ்வீட். புரிஞ்சு போச்சு, இப்பதான் எனக்கு புரியுது. இன்டர்வியூல உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஐ டோன்ட் லைக். திரும்பவும் சொல்றேன், படத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து அது போதுங்க. அது போதுனா இன்டர்வியூல இஷ்டத்துக்கு பேசலாமா? ஆஹா வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி. நீங்க இருக்குல்ல, நீங்க பேசுவீங்க தெரியும். நான் சும்மா சப்போர்ட்டிங்கா தான் வந்தேன். சரி ஓகே, பரவாயில்லை, அடுத்து வாங்க வாங்க, ஜாலியா இருக்கு.